நமக்கு தான் கஷ்டமா இருக்கும், ஆனா போய் அப்படி பண்ணா சரியாயிடுது. நான் ரூபு டப்புல பூத்து பூவுதான் அப்படி வராது, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்காரா இவர் பேய்ங்க, இவர் பிசாசுங்க. குடுக்குறேன் பாருங்க சீக்கிரமாவே. வந்துரும், அவசரப்படாதீங்க, வரும். ஏங்க ஏங்க எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில இந்த ரெட் கார்டே வந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. ஒரு பேனிங்க வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அதே கியூட், அதே சாம், அதே வைபோட ரவினா இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, மார்க்கெட் பில்லர் சாங் பயங்கர வைபா போயிட்டு இருக்கு, மில்லியனை தொட்டுருச்சு. ஸோ எப்படி இருக்கு இந்த வைப்? ஜாலியா இருக்கு. ஜாலியா ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு போட்டு ஒரு நாள்லயே 1 மில்லியன் அடிக்கும். நான் ஆக்சுவலி எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வேலை பார்ப்பேன். ஆனா இது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க நார்மலா ஒரு ரீல்ஸ் பண்ணி போட்டீங்கன்னாவே அது மில்லியன் போயிடுது இல்ல? இல்லங்க, அப்படிலாம் இல்லங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாங் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு கேப் விட்டு தான் தமிழ்ல வந்திருக்கு. இந்த கேப் இதனால தெரியலையே, டைரக்டர் சார் தான் கேட்கணும், ஏன் சார் கேப் விட்டீங்க அப்படின்னு. மேபி அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த இது கிரியேட் பண்ணதான் எப்போ போடுவீங்க அப்படி. ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் பிள்ளை அப்படிங்கிறது வந்து ஒரு மார்க்கெட்ல நடக்கிற ஒரு அட்மாஸ்பியர்ல எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஸோ அந்த வைப் உண்மையாவே மார்க்கெட்ல ஷூட் பண்ணோம். ஸோ அது ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நான் போயிருக்கேன் கோயம்பேடு மார்க்கெட், போட்டோ ஷூட் பண்றதுக்கு போயிருக்கேன். ஆனா இது ஒரு மாதிரி அவங்க கூட நின்று டான்ஸ் ஆடுறதுலாம் புதுசா தான் இருந்துச்சு. ஓகே, இது ஐட்டம் சாங், குத்து சாங், அது ரெண்டுமே கலந்த ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன சாங் ஃபர்ஸ்ட்? இது ஒரு நல்ல டான்ஸ் நம்பர். அவ்வளவுதான். ஓகே, ஸோ குத்து டான்ஸ். ஸோ கோரியோகிராஃபர் விஷால் ப்ரோ. ஸோ அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்லாம் சொல்லி கொடுத்தாரு? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா இல்ல ஈஸியா இருந்துச்சா பண்றதுக்கு? ஸ்டெப் வைஸ் கஷ்டம் தான், ஆனா அது சொல்லி கொடுக்குற விதத்துல அதெல்லாம் இருக்கு. ஸோ ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ ஈஸியா வந்துருச்சு. அண்ட் 2 நாள் நாங்க ரிஹர்சல் போனோம். ஸோ ரிஹர்சல் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்பாட்ல போய் ஆடும்போது அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சூப்பர். டான்ஸ் அப்படினாலே ரவினா தனி வைபுக்கு வந்துடுறாங்களே, அது எதனால தெரியலையே. டான்ஸ்னா ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுது. நமக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கும், ஆனா போய் அப்படி பண்ணா சரியாயிடுது. ஸோ அதனால சரி, ஓகே. இதுக்கு வந்து சாங் வந்து இப்போ தமிழ்ல வந்து ராஜலட்சுமி அக்கா பாடியிருக்காங்க. ஸோ அது சூஸ் பண்ணதும் டைரக்டரோட இதுவாக தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு சாங், தமிழ் சாங்? பட் நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தமிழ்ல இவங்க தான் பாட போறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கே பரவாயில்லையே, சூப்பரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க சின்ன மச்சான் அந்த பாட்டா இருக்கட்டும், ஃபீலிங்ஸ் ஆகட்டும், அவங்களோட பாட்டு கேட்டுதான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அவங்க எப்படி பாடுவாங்கன்றது தெரியும். ஸோ கண்டிப்பா அந்த வைபு கரெக்டா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க, தெலுங்குலயும் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ்லயும் வந்திருக்கு. உங்க ஃபேவரட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நான் முதல்ல தெலுங்கு தான் கேட்டேன். நாங்க ஷூட் ஃபுல்லாவே தெலுங்கு தான். நீங்க தெலுங்குல தான் வந்து பாடிருப்பேன். ஸோ அது கேட்டு இருந்ததுனால என்னோ தெரியல, தெலுங்கு எனக்கு இன்னும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அந்த மாதிரி தோணாதானே. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா தமிழ்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் லைன் ரொம்ப பிடிக்கும். நான் ரூபு டப்புல பூத்து பூவுதான் அப்படி வராது, ஒரு மாதிரி வித்தியாசமா கீழ கமெண்ட்ல அத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு கேட்கும்போதே இது ஒரு மாதிரி புதுசா இருக்கே அப்படி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. லிரிக் வைஸ் எனக்கு தமிழ். சோ உங்களோட பேர் சாங்ல வந்து அவர் எப்படி பண்ணிருக்காரு? கௌதம் இங்க இருக்காரா? இவர் பேய்ங்க, இவர் பிசாசுங்க, அப்படிதான் ஆடுவாரு. இவர் செம்மையா ஆடுவாரு. ஸோ லைக் அவரு நம்ம நார்மலா கேஷுவலா எப்படி ஆடுவோமோ அதையே ஒரு 10 மடங்கு எனர்ஜியா தான் ஆடுவாரு. அப்போ அவர் எனர்ஜியா ஆடணும்னா அவர் எப்படி ஆடுவாரு? ஸோ அவர் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஐயோ, இந்த மனுஷன் கூட நம்ம ஆடணுமா, கொஞ்சம் பார்த்துதான் ஆடணும். நாங்க எதிர்பார்த்தோம் உங்களுக்கு ஈக்குவல் பண்றது அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு. அவருக்கு ஈக்குவல் பண்ணதான் நான் கஷ்டப்பட்டேன். ரொம்ப நல்ல டான்சர் அவர் ஆக்சுவலி. ஸோ அவர் கூட ஆடணும் போது அந்த எனர்ஜி எப்படியாவது மேட்ச் பண்ணிட்டா போதும், அப்படிதான் இருந்தது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு தெரிஞ்ச யூடியூப் பேஜ் ரிலீஸ் பண்ணி 1 மில்லியன் போயிருந்தா கூட பெருசா சர்ப்ரைஸ் ஆக மாட்டாங்க. பட் இப்போதான் அப்கமிங் சேனல் அது. பட் இருந்தாலும் அதுல 1 மில்லியன் அடிச்சிருக்கு. இந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? இது ஆக்சுவலி அதுதான், எப்பயுமே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணும்போது நம்ம எதுவும் எதிர்பார்க்காம பண்ணா அதோட நம்மளோட ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டே இருந்தா அதோட பலன் நமக்கு கிடைக்கும்வாங்க. ஸோ இந்த சேனல் பத்தி சொல்லணும்னா, நம்ம டைரக்டர் சாரோடைய சேனல் தான் இது. ஸோ இவங்க இந்த வீடியோலேருந்து ஜென்ரேட் ஆகிற ரெவென்யூலேருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து இவங்க கொடுப்பாங்க. ஸோ இதில் இத்தனை நல்ல விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் பெரிய லேபிளில் எங்கேயும் ரிலீஸ் பண்ணாமல் சொந்த லேபிளில் ரிலீஸ் பண்ணி அது இவ்வளோ வியூஸ் போனப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அந்த 1 மில்லியன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் 1 மில்லியன் அது ஒரு நாள்ல ஸோ இன்னும் ஒன்று எதிர்பார்க்குறோம் அந்த வியூஸ் போகுது அப்படிங்கிறது. ஸோ மக்கள் எல்லாரும் போய் பாருங்க. கண்டிப்பாக அதுக்காக தான் இது. அண்ட் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இதில் எல்லா ஸ்டெப்புமே யூனிக்காக இருந்துச்சு. ஒரு எந்த ஸ்டெப்புமே வந்து
ரிப்பீட்டடா இல்ல, எக்ஸெப்ட் தட் ஹூக் மட்டும் தான் ரிப்பீட் ஆகும், மற்றது எதுவுமே போட்ட ஸ்டெப்பே போட மாட்டோம். அண்ட் ஃபுல் சாங்கும் ஆடிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் ரீல்ஸ் ஃபுல்லா நீங்களோட ஹூக் ஸ்டெப் தான் வந்து ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் ட்ரெண்ட் ஆக போகுது. ஸோ ரவீனா அஸ் எ டான்ஸரா இப்போ பயங்கரமான ஒரு வீடியோ கொடுத்துருக்கீங்க. திரும்ப ஆக்டரா எப்போ நாங்க பார்க்கலாம்? குடுக்குறேன் பாருங்க சீக்கிரமாவே. இல்ல சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்ல சீரியல் சைடு, அது இப்போ சால்வ் ஆயிடுச்சா? ஓகேவா? அது இல்ல, நான் இப்போ சீரியல் சைடு போறதா இல்ல பெருசா. நான் அடுத்து வெப் சீரிஸ் மூவிஸ்லாம் வர்றதா இருக்கு. ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா அப்டேட்ஸ்? எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் அது சொல்ல மாட்டேன், ஆனா வரும்போது பாருங்க, கூடி சீக்கிரம் வரும். இந்த பொங்கலுக்குள்ளே ஏதாவது வந்துரும். ஓகே, பொங்கலுக்குள்ளே எப்போ? அவசரப்படாதீங்க, வரும். அப்ப எங்களுக்கு அதுக்கு இன்டர்வியூ வேணும்ல, அது வரும்போது தருவோம். தரும்போது வருமா இல்ல வரும்போது தருவீங்களா? வரும்போது தரும்போது வருவோம். சரி, ஓகே, கொடுத்தா சரி, அது வந்தா சரி, ஓகே, சந்தோஷம் தான். அண்ட் பிக் பாஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? இப்போ லைட்டா பாப்பேன். லைட்டா நீங்க விஜய் சேதுபதி சார் வந்து வரதுக்கு முன்னாடி, அதாவது கமல் சாரோட கடைசி சீசன் இருந்தீங்க. சோ இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? கமல் சார் தான் டிஃபரன்ஸ். அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இல்ல அப்போ இருந்தப்போ பிக் பாஸுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, போஸ்டர் பார்த்தாலும் பயந்தாங்க. எனக்குலாம் பிக் பாஸ்னா உயிருங்க அந்த மனுஷன். எனக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் கமல் சார், நான் பெரிய கமல் சாரோட ஃபேன். ஸோ அவ்வளோ பெரிய லெஜெண்ட். அவர் வந்து நின்னாலே நமக்குலாம் வந்து எதிர்த்து பேசணும்னு கூட தோணாது. ஆனா இப்போ இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இவங்க வந்து அவங்க வாட்டு கத்துறாங்க, திட்டுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இப்போ இந்த சீசன்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல உள்ள? இருக்காங்க. லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, பட் தெரிஞ்சவங்க இருக்காங்க. சோ இப்போ இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்க? ஏங்க எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில இந்த ரெட் கார்டே வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ரெட் கார்டு நம்ம விட்டோம், அது வந்து ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. அதான் இப்போ இந்த ரெட் கார்டு சொல்லுங்க. ரெட் கார்டு குடுக்குற அளவுக்கு எதுவும் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. அது உள்ள இருக்கிறவங்க தான் இருக்கிறதுலயே ஹோஸ்ட் இவங்க வேணா உள்ள அப்படிங்கிற மாதிரியான கண்டஸ்டன்ட். அவங்க ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு இல்ல, இவங்க வேணா இவங்க வெளியே மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் அவ்வளோ டீப்பா ஃபாலோ பண்ணல, எனக்கு அதனால தெரியல. சரி, ஓகே, யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்? வினோத் அண்ணா வின் பண்ண. பட் ஆனா கேமா பார்க்கும்போது அந்த பிக் பாஸ்க்கு லைக் அது இப்போ ஓடிட்டு இருக்குல்ல, ஓடுறதுக்கு காரணமா இருக்கிறதே பாரு தான். அவங்க ஏதாவது பண்றதுனால தான் அது ஓடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பாரு தான். எங்க சீசன்லயே நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, லைக் இது இவ்வளவு தூரம் ஓடி இருக்கிற காரணமே மாயா தான். மாயா வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இது. அதை வச்சு பார்க்கும்போது பாரு அப்படின்னு தோணுது. வில்லன் இருந்தாதான் ஹீரோ. கரெக்ட். வில்லனே இல்லைன்னா எப்படி ஹீரோ இருப்பான்? அப்புறம் நீ என்ன நல்லது செய்யற மாதிரி நடிப்ப? எனக்கு புரியல. ஸோ அதுதான். ஸோ இப்போ இந்த சாங் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா கலந்த தெலுங்கு படம், ஐ மீன் இப்படி சொல்றத கலரை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து தெலுங்கு படத்துல ஒரு சாங் மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி படத்துல எப்போ ரவீனாவை பார்க்கலாம்? இந்த மாதிரி படத்துலயா எனக்கு தெரியல. இந்த மாதிரி படத்துல ஒரு சாங் பண்ணுவேன் நான். ஆக்சுவலி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு படத்துக்கும். நான் சொன்னேன் இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லைங்க அந்த மாதிரி பண்றதுக்கு அப்படின்னு. படத்துலலாம் எனக்கு நடிக்கணும்னு தான் ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து நடிப்பு தான். இப்போதைக்கு ரவீனா வந்து அஸ் எ டான்ஸராக இது ஹிட்டு கொடுத்துட்டீங்க, அடுத்து ஆக்டிங்கில் ஹிட்டு கொடுக்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு திஸ் ஆர் தட் இருக்கு, நான் கேட்டுருக்கேன். கேளுங்க. பெஸ்ட் டான்சர் எந்த ஹீரோ? உங்களோட ஃபேவரட் டான்சர் தனுஷா சிம்புவா? ஐயோ, ஐ திங்க் சிம்புவா சூர்யாவா? ஐ திங்க் சிம்புவா விக்ரமா? சிம்புவா சிவகார்த்திகேயனா? சிம்புவா விஜய் சேதுபதியா? சிம்புவா அஜிதா? சிம்புவா விஜயா? எவ்வளவு ஈஸியா வந்து கடைசியில ரெண்டு பேருமே ஆக்சுவலி சூப்பர் டான்சர். இல்ல ரெண்டாச்சும் ஒருத்தர் இல்லங்க, ரெண்டு பேருமே சூப்பரா ஆடுவாங்க. ரெண்டு பேரும் நல்ல டான்சர் தான். எனக்கு தளபதியை பிடிக்கும். ஆனா ரெண்டு பேரோட டான்ஸ்னு பாக்கும்போது இவரோட ஸ்டைல்ல இவர் சூப்பரா இருப்பாரு, இவரோட ஸ்டைல்ல இவர் சூப்பரா இருப்பாரு. சோ அதனால ஓகே சார், உங்ககிட்ட ஒரு படம் கேக்குறேன். அது என்ன படம் நீங்க கெஸ் பண்ணுங்க. தன்னோட கனவை விட்டுட்டு வேற ஒரு வேலை பார்க்குற ஹீரோ. ஓகே. ஹீரோக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ற ஒரு ஹீரோயின். ஓகே. ஹீரோ சொல்ற எதையும் பெருசா மதிக்காத ஹீரோவோட சீனியர். ஓகே. வில்லன் நினைச்சு வேற ஒருத்தர் சந்தேகப்படுற ஹீரோ. ஹீரோ குடும்பத்து மேலேயே கை வைக்கிற வில்லன். பழைய படமா புது படமா? அது கொஞ்சம் புதுசுதான். கொஞ்சம் புதுசுதான். ஆமா ஆமா. சோ அதுக்கப்புறம் வேலையை விட்டு வேற வேலை பார்ப்பாரு. தன்னோட ட்ரீமை விட்டுட்டு வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோ. ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின். வில்லன் நினைச்சு வேற ஒருத்தர் சந்தேகப்படுறாரு ஹீரோ. அதே மாதிரி ஹீரோ ஃபேமிலி மேல கை வைக்கிறாரு வில்லன். ஹீரோவை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க அவங்களோட சீனியர். இதான் கதை. ஹீரோ தன்னோட ட்ரீமை அடைஞ்சாரா? வில்லன் கிட்ட இருந்து தன்னோட ஃபேமிலி காப்பாத்தினாரா? இல்லைங்களா படம்? படமா? ஆமா, என்ன படம்? நோ
இவங்க டேஞ்சர் சரி பீப்புள்ஸ். நீங்க யார் படம்னு சொல்லுங்க. அது சொல்ல முடியாது. நான் என்ன ஹிண்ட் தரேன். ஹீரோ ஒரு போலீஸ். ஓகே ஃபர்ஸ்ட் க்ளூ. ஓகே. அடுத்த க்ளூ வந்து பொம்மை. ராட்சசனா? ஆமா. கடைசி நீங்க நடிச்ச படம் சொல்ல வந்தேன். ஓகே. ராட்சசன் தான். நான் தன்னோட கனவை விட்டுட்டுனா ஒரு படம் பண்ணணும்னு நினைப்பாரு. ஓகே. போலீஸா இருப்பாரு. ஓ அவருக்கு சப்போர்ட் பண்ற ஹீரோயின். வில்லன் நினைச்சு அந்த டீச்சர் அவரை சந்தேகப்படுவாரு. ஓ ஓகே ஓகே. கடைசில ஹீரோ குடும்பத்திலே கை வைக்கிறாரு வில்லன். ஓகே அவ்வளவுதான். பரவாயில்லையே. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இத வச்சு தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே சரி ஓகே. இப்போ வந்து அவ்வளவுதான். நான் இன்னும் 2-3 படம் கேப்பீங்கன்னு நினைச்சேன். நான் கேக்குறேன். ஐயோ நான் கேட்க ரெடி தான். நல்லா படிச்சிருந்தாலும் ஜாலிக்காக வேற ஒரு தொழில் பார்க்குற ஹீரோ. நல்லா படிச்சிருப்பாரு, ஆனால் ஜாலிக்காக ஒரு வேலை பார்ப்பாரு. முதல்ல ஆரம்பிச்சாலும் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிற ஹீரோயின். முதல்ல ஆரம்பிக்கிற காதலா இருக்கும். ஹீரோ பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காத ஹீரோவோட அம்மா. இது பண்ற எதுவுமே அம்மாவுக்கு பிடிக்காது. ஹீரோவோட நண்பன் சாவுக்கு காரணமாகிறாரு வில்லன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால ஹீரோவை பிரேக்கப் பண்ற ஹீரோயின். தனக்கு எதிரானவங்க கூடவே சேர்ந்து தன்னோட எதிரியை அழிக்கிறாரு ஹீரோ. ஓகே அவ்வளவுதான் இதான் படம். நல்லா படிச்சும் ஜாலிக்காக ஒரு வேலை பார்ப்பாரு. இதெல்லாம் பண்றாரு. முதல்ல ஆரம்பிச்சு காதல்லாம் மாறுறது. அதுக்கப்புறம் இல்ல விஐபில ஹீரோ ஃப்ரெண்ட் வில்லன் கொல்றாரு. ஹீரோ ஃப்ரெண்ட் வில்லனை கொல்றாரு. ஹீரோ ஃப்ரெண்ட் சாவறதுக்கு வில்லன் தான் காரணம். ஜீவா இல்ல இல்லையா? அதுவும் இல்ல. ஜீவால வில்லனாம நம்ம யாரும். அதுதான் ஹீரோ பண்ற எதுவுமே பிடிக்காத அம்மா ஹீரோட அம்மா. சரி க்ளூ கொடுக்குறேன். ஹீரோ பண்றது பிடிக்காத அம்மா. ஹீரோ நிறைய கெட்டப் போடுவாரு. கெட்டப் போடுவாரா? அப்ப ஏதோ வேஷம் போட்டு நடிக்கிறாரா? இது இல்லையே. அதுவும் இல்ல. அடுத்த க்ளூ கொடுத்துறேன். ஹீரோயின் வந்து ஹீரோ ஃப்ரெண்டோட தங்கச்சி. சும்மா இருங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ ஃப்ரெண்டோட தங்கச்சி. வாரணமாயிரமா? ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. ஹீரோ அவர்தான். சூர்யா சார் படமா? மாஸ் என்ற கடைசி க்ளூ ஸ்மக்லிங். இது ஆயனா? ஹீரோ பண்றது அவங்க அம்மாக்கு பிடிக்காதா? ஆமா அவர் வந்து ஃபர்ஸ்ட் தாஸ் கூட சேர்ந்து தானே கடத்தல் தொழில் பண்ணிட்டு இருப்பாரு. அது அம்மா பிடிக்கவே பிடிக்காது. அவரு அதுதான் காமிச்சிக்கலாங்க. கண்ணு தெரியாம. அவர் சூர்யா ஃபேன் வேற. அதனால சரி திரும்ப சாங்குக்குள்ள ஒரு மணி நேரமா நம்ம வேற எங்கேயோ போயிருந்தோம். தெலுங்கு ஒரு லிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் அதுதான் நீங்க பாடணும்னு சொன்னீங்க. அது கஷ்டமா இருந்துச்சா இல்ல எப்படி? கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாட்டெல்லாம் தெலுங்குல எனக்கு பாடி பழக்கம் இல்லை. நம்ம தெலுங்கு பாட்டெல்லாம் அப்படி கேட்டதும் இல்லை. ஸோ சார் என்ன சொல்லிட்டாருன்னா யாருமே வந்து லிரிக் வந்து சிங்க் பண்ணதே இல்லை. நான் ஒர்க் பண்ணவங்க நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டாரு. சரி ஓகே நம்ம இது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு கேட்டு கேட்டு இப்போ இந்த லைன் ஒரு சீக்வன்ஸ் நம்ம ஆட போறோம்னா அந்த லைன் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே பாடிட்டே ஆடி அந்த மாதிரி பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோரியோகிராஃபர் வந்து மலையாளம் நினைக்கிறேன். ஆமா சாங் தெலுங்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க தமிழ்ல இருந்து போயிருக்கீங்க. ஆமா சவுத் இந்தியா ஃபுல்லா சேர்ந்து ஒரு சாங் ரெடி பண்ணி. இது ஒரு பேன் இந்தியன் ஓகே பேன் இந்தியன். ஹிந்தி மட்டும் எப்படி ஹிந்தியை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சாங்கை பத்தி நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும். ஃபுல் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஃபுல் டான்ஸா இருக்கும். ஸோ நீங்களும் சேர்ந்து அப்படி டான்ஸ் ஆடி வைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே டான்ஸ் ஆடனங்களை பார்த்துட்டோம். ஆட வச்சவரை இப்போ கூப்பிட்டுருவோம். எஸ் தேங்க்யூ. இப்போ நம்ம கூட மார்க்கெட் பிள்ளை சாங்கோட கோரியோகிராஃபர் இருக்காரு விஷால் ப்ரோ. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ வணக்கம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் ரீச் எப்படி இருக்கு இந்த ஃபீல்? நல்லா ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தெலுங்கு வருஷம் போட்டேன். ஆனால் அவ்வளோ ரீச் ஆகலை இது வரைக்கும். ஆனால் தமிழ் நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே ப்ரோ எனக்கு ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரம் மலையாளம் சாங்கு தெலுங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இவங்க ரவீனா ஃப்ரம் தமிழ். எப்படி இது வந்து கொலாபரேஷன் எப்படி பண்ணீங்க? அப்போது நாங்கள் சும்மா காமெடியாக சொல்லுவேன் பேன் இண்டியா சாங்னு. தாராளமாக சொல்லுவேன் பேன் இண்டியா மில்லியன் அடிச்சாச்சு. அப்படி தான் பேன் இண்டியான்னு சொல்லுவேன். தவாசா தான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க்கு தான் இது. ஒரு 7 years அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் நல்ல சாங் வந்துருச்சு. நல்லா சான்ஸ் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபர். ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபர் பார்த்தா அப்படி சத்தியமா தெரியல. ஆக்சுவலி நான் உங்களோட இன்ஸ்டா பேஜ் செக் பண்ணிட்டு இருந்தேன். உங்க வரதுக்கு முன்னாடி நீங்க தீராக்காதெல்லாம் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் இல்ல என்னோட பொண்ணு தான் நடிச்சிருக்கேன். ஓகே ஓகே பொண்ணு நடிச்சிருக்கேன் அந்த. அப்புறம் இதுல சாங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்பம் சாங் பக்கமா நீங்க பண்ணிருக்கீங்க. உங்க இன்ஸ்டா பேஜ்ல ஃபுல்லா உங்களோட டான்ஸ் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலியா வந்து டான்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்கீங்க. ஃபுல்லா டான்ஸ் எல்லாம் அது வரத விட்டு. அடுத்து மூவி பக்கம் ஏதாச்சும் ஐடியா? மூவி மலையாளத்திலே சொல்லி கேட்டிருக்கு. ஸ்டார்ட் ஆகல.
பண்ணணும், நான் நிறைய பண்ணணும் ஆசை இருக்கு. ஓகே. ஸோ கோரியோகிராஃபரா உங்களை அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துனாங்க, இல்ல நீங்க எவ்வளவு அவங்களை கஷ்டப்படுத்துனீங்க? ஆர்டிஸ்டா ஆர்டிஸ்ட். அவங்க 2 பேருமே செம்ம டான்சர்ஸ் தான். அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தார். 2 பேருமே செம்ம எனர்ஜி, நல்லா ஃபுல் பாசிட்டிவ் வைப் தான். எல்லாமே செம்ம ஈஸி, எனக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்தாரு. சரி, ஓகே. நீங்க இப்ப தமிழ் சாங் கேட்டிருப்பீங்க. தமிழ் ஆர் தெலுங்கு உங்க ஃபேவரட்? எனக்கு வந்து தெலுங்கு தான். இல்ல அவங்களும் அதான் சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அது வந்து நீங்க டான்ஸ் ஆடும்போது ஃபுல்லா தெலுங்கு சாங் தான் ஓடிடும். தெலுங்கு அதை தான் கேட்டு ஃபர்ஸ்ட் இருந்து கேட்டு கம்போஸ் பண்ணதே, நான் கம்போசிங் பண்ணதே தெலுங்குல தான். அப்ப அதனால ஃபுல் மைண்ட் தெலுங்குல தான் நிக்குது. ஆனா இப்ப தமிழ் செம்ம ரீச்ல ஆமா. போட்டுருக்கு. ஒன் டேல 1 மில்லியன். ஒன் டேல 1 மில்லியன், ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா கொரியோகிராஃபரா ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரியான ஒரு இது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நீங்க இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரா இருந்துன்னு சொன்னீங்க. நான் 7 இயர்ஸ் அசிஸ்டன்டா ஒர்க். எந்தெந்த படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க? மலையாளத்துல தான் மலையாளம் நிறைய ஒர்க் பண்ணியாச்சு. சூப்பர். அவ்வளவுதான். அப்போ தமிழுக்கு வந்தாச்சு. சீக்கிரம் எதிர்பார்க்கிறோம், நாங்க அடுத்த படங்கள்ல உங்களை எதிர்பார்க்கிறோம். ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது லைவ் மார்க்கெட்ல எடுத்ததா ரவீனா சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? ஏன்னா ரொம்ப கஷ்டம் தான். எப்படின்னா சேல்ஸ் நடக்கிற டைம்ல, அதனால ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அந்த டைம்ல. அப்ப டைம் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருச்சு. ரொம்ப கஷ்டம்தான். நான் எப்படியோ பண்ணி முடிச்சுட்டேன். ரொம்ப கஷ்டம்தான். இந்த சாங் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்குல்ல. ஸோ இந்த ஐடியாலாம் யாரோடது? அது நம்ம கிரியேட்டிவ் டைரக்டர் இருக்கு, அவங்களோட ஐடியாஸும் இருக்கு, என்னோட ஐடியாஸும் இருக்கு. ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணி. ஏன்னா ஒரு ஆல்பம் சாங் அப்படிங்கும்போது கோரியோகிராஃபரா உங்களோட இன்புட்ஸ் நிறைய உள்ள இருந்திருக்கும். எனக்கு இந்த ஃப்ரேம் வேணும், எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொன்னேன் ஆல்பம் சாங்னு அந்த மாதிரி இல்ல, ஒரு மூவி சாங் மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. சினிமாட்டிக்கா வரணும்னு தான் ஆசை இருந்தாரு. எப்படின்னா சினிமா பண்றோம், அதான் ஆசை. அதான் நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு தெலுங்கு படத்துல வர ஒரு மசாலா சாங் மாதிரி பயங்கரமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிச்சிருக்கு, நல்லாவே பிடிச்சிருக்கு. எனக்கு நான் ஆக்சுவலி எனக்குமே தமிழ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எனக்கு வந்து அந்த லிரிக்ஸ் வந்து அவங்க பேசி பாடி இருக்கிறது தெலுங்குல இருக்கு. தெலுங்குல தான் பாடி இருக்கு. நான் தெலுங்கு சாங் போய் பார்த்தேன், அது நல்லா இருக்கு எனக்கு. அதான். ஆனா தமிழ் தான் ரீச்ல போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஏதோ தெரியும் புரியாது எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. தமிழ் நல்லா ரீச் போயிட்டு இருக்கு. கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கமெண்ட்லயுமே நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட ஹூக் ஸ்டெப்ஸ் அது இப்போ இதுக்கப்புறம் ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க, அது எப்படி கிரியேட் ஆச்சு அந்த ஹூக் ஸ்டெப்? எப்படி பெரிய ப்ரீ பிளான் எதுவும் இல்லை. ஓகே, சும்மா பண்ணிட்டா. இவ்வளவு சொன்னீங்கன்னா நாங்க நீங்க பேசினாதான் எங்களுக்கு ஏதாச்சும் வைக்கிறது தோணும். இல்ல அப்படியே பெருசா யோசிச்சு அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அந்த ஃப்ளோவில் பண்ணிட்டா, அவ்வளவுதான். ஓகே. ஸோ டான்ஸ் மாஸ்டர் உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்க? ராஜசுந்தர் மாஸ்டர். சூப்பர். இப்போ வந்து நம்ம சேகர் மாஸ்டர் கூட. ஓகே, சேகர் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ மூவிஸில் அசிஸ்டண்டா. ஸோ அதுக்கும் இப்போ நீங்கள் இப்போ ஒரு கோரியோகிராஃபராக மாறி இருக்கீங்க. ஸோ இது எப்படி இருக்கு இந்த ட்ராவல்னா? கோரியோகிராஃபர் ஆகணும்னு நிறைய வருஷ கனவு. ஆனால் அசிஸ்டண்ட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய வித்தியாசமான மாஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்தான் அசிஸ்டண்ட் ஆகிறது. மாஸ்டர் ஆகிறது கொஞ்சம் அதனால் டென்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம பிடிச்ச ஜாப் ஆகல, அதனால ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா பிடிக்கும். டான்ஸ் மேலே எப்படி ஆர்வம் ஃபஸ்ட்டு வந்துச்சு? நான் 4 வயசுல இருந்த டான்ஸ், சின்ன வயசுல இருந்த டான்ஸ். என்னோட பிரதர்ஸ் 2 பேர் டான்சர்ஸ் தான். ஓகே, அவங்க கூட சேர்ந்து சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களை மாட்டி வரும். ஓகே ஓகே. தமிழ் சினிமா ஹீரோஸ்ல பெஸ்ட் டான்சர், உங்களோட ஃபேவரட் டான்சர் யாருன்னு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம்தான். இப்பதான் ஒருத்தவங்களை ரொம்ப இழுத்துட்டு ரொம்ப கஷ்டம்தான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து தனுஷா இல்ல சிம்புவா? ஆஃப்கோர்ஸ் தனுஷ். தனுஷவா சூர்யாவா? தனுஷ். தனுஷா விக்ரமா? தனுஷ். தனுஷா சிவகார்த்திகேயனா? அது தனுஷ். தனுஷா விஜய் சேதுபதியா? தனுஷ். தனுஷா அஜிதா? தனுஷ். தனுஷா விஜயா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எப்படின்னா தனுஷ் சாரோட எஃபர்ட்டு வேற மாதிரி இருக்கும். சிங்கிள் ஷாட்லாம் நிறையா பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஜய் சார்னா அவ்வளோ கிரேஸாக பண்ணுவான், அழகாக பண்ணுவான். ஆனால் டான்ஸ் வைஸ் தனுஷ் தான். சரி, ஓகே. ரவீனா ஒரு ஆன்சர். விஜய் ஃபேன், சாரி, எதுவும் எனக்கு அதே சீரியஸ்லி இல்ல. தனுஷ் சார் அவர் வந்து தனுஷோட டான்ஸ் இல்ல, நான் டான்ஸை பற்றி தான் சொல்ல. ஆனால் விஜய் சார் வந்து கிரேஸாக இருக்கும், அழகாக இருக்கும் அவங்களோட இது. ஆனால் தனுஷ் சாரோட டான்ஸ் வேற அந்த வைப் வேற லெவல் தான். சிங்கிள் ஷாட் எல்லாமே தூக்கி அடிக்கும். ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம அப்படியே. அப்கமிங் ப்ராஜெக்ட்டும் நம்ம இந்த சேம் கம்பெனியோட தான். நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் இருக்கு. நம்ம வைரமுத்து சாரோட லிரிக்ஸ்லி. சூப்பர். செம்ம சாங் வந்து வருது. பின்ன அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு சாங் வருது நெக்ஸ்ட் மந்த். எப்போ மலையாளம் பக்கம் போவீங்க? தெலுங்கு நமக்கு யாரும் விழிக்கல. வெயிட்டிங்.
சீக்கிரம் கூப்பிடுவாங்க. படத்துல சீக்கிரம் பண்ணுங்க, அதுக்காக நாங்க இன்டர்வியூ எடுக்க வரோம். தேங்க்யூ ஸோ அண்ட் மச். இந்த சாங்கை பத்தி நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்கணும். ஏதாவது குறை இருந்தா சாரி, நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் நம்ம ஹெவியாக பண்ணோம். எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணோம். என்னோட முதல் ஒர்க்கு தான். நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். எல்லாரும் யூடியூப்ல பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். ஆனா இவ்வளோ சாஃப்டா ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்கிறது புதுசா தான் இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் டான்ஸ் மாஸ்டர்ஸ்னா, அதனால கேட்குறேன். இல்லை அப்படி இல்லை. நான் எப்பவும் எப்படின்னா ஆர்டிஸ்டே கம்ஃபர்ட் ஆகும். ஓகே. எப்படின்னா அவங்க திட்டுறது அதெல்லாமே தப்பு தான். இப்போ நான் ஒர்க் பண்ணிருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி தான் ஷவுட் பண்ணுவான். அப்படி ஷவுட் பண்ணால் ஆர்டிஸ்ட்டு டல்லாக ஆவாங்க. அப்போ அவங்களோட அவுட் நமக்கு கிடைக்காது. அதுதான் ஒரு தப்பு. அவங்கள சாஃப்டாக பிஹேவ் பண்ணா அவங்களோட பெஸ்ட்டு நமக்கு தான். நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க. உங்களை அவங்க எதுவும் பண்ணாம இருந்தா சரி ஆர்டிஸ்ட். இல்லை அவங்க அப்படி நம்ம சாஃப்டாக பிஹேவ் பண்ணா நமக்கு நல்லா அவுட் கிடைக்கும். கண்டிப்பாக. சூப்பர். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து நீங்க படம் பண்ணுங்க, அதுக்காக இன்டர்வியூக்கு கண்டிப்பாக. தேங்க்யூ.